வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன உங்கள் ஊரில் மழையா? எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது வந்து நம்ம எல்லாருமே எல்லார் கூடயும் பேசுகிறோம், சில சமயம் சண்டை போடுறோம், சில சமயம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அப்போல்லாம் எப்போயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நாம் ஆர்கியூ பண்ணுறவங்க நமக்கு ஈக்குவல் ஆனவங்களா, இல்லை நாம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இனிமேல் அது மாதிரி யோசித்து பாருங்கள். அதாவது வேல்யூ இல்லாத இடத்துல நீங்கள் இப்போ ஏதாவது சொன்னாலோ இல்லை பேசினாலோ அதுக்கு நிச்சயமாக அது வந்து சபையே ஏறாதுங்க. அதுக்கு மரியாதையே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக எங்கேயோ படித்தேன். அதாவது வந்து ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் வந்து ஆர்கியூமெண்ட் வந்ததாமா. அப்போ வந்து கழுதை சொல்லியிருக்கு, இந்த புல்லெல்லாம் பாரு ப்ளூ கலரில் இருக்குது. புலி சொல்லியிருக்கு, சீச்சி புல்லெல்லாம் க்ரீன் கலர். கழுதை சொல்லியிருக்கு, கிடையவே கிடையாது, புல்லெல்லாம் ப்ளூ கலர் தான், உனக்கு கண்ணே தெரியல, வா நம்ம கிங்குக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ராஜா கிட்டே போயிருக்கு, சிங்கத்துக்கிட்ட. உடனே சிங்கத்துக்கிட்ட போய் இந்த கழுதை சொல்லியிருக்கு, நான் புல்லெல்லாம் ப்ளூ கலர்னு சொல்கிறேன், இவன் இல்லைங்கிறான். உடனே சிங்கம் சொல்லியிருக்கு, அப்சல்யூட்லி கரெக்ட், புல்லெல்லாம் ப்ளூ கலர் தான், நீ தான் 100%, போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே கழுதை ரொம்ப பெருமிதமாக போயிடுச்சான். புலிக்கு ஒரே ஷாக்கு, ஐயோ இது என்ன இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து ராஜாவே பார்த்துருக்கு. ராஜா சொல்லியிருக்காரு, இங்கே பாரு, புல்லெல்லாம் வந்து ப்ளூ கலர் தான், நீ தப்பாக சொன்னதுனால நீ இன்னும் 3 நாளைக்கு யார் கூடயும் பேசக்கூடாது, 3 நாள் கழித்து என்னை வந்து பாரு, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். உடனே 3 நாள் கழிச்சு புலி வந்திருக்கு. புலியால் ஆர்வம் தாங்க முடியல. உடனே போய் ராஜா கிட்ட கேட்டிருக்கு, ஏன் ராஜா புல்லெல்லாம் க்ரீன் கலர் தானே, எதுக்கு ப்ளூன்னு சொன்னீங்க? ஆமாம் புல்லெல்லாம் க்ரீன் கலர் தான் அப்படின்னோடனே, ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னோடனே, அதுக்கு வந்து நான் கரெக்டாக தானே சொன்னேன், எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டுதான் புலி. அதுக்கு வந்து சிங்கம் சொல்லிச்சான், இங்கே பாரு, கழுதை வந்து நம்ம ஜேர்னலே கிடையாது, அது வந்து நம்ம லெவலுக்கே கிடையாது. நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கழுதை பேச்சை கேட்டு அது கூட பேசினது ரொம்ப தப்பு. 2வது அது கூட ஆர்கியூ பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ண முயற்சித்தது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால தான் அதுக்கு தான் இந்த தண்டனையை தவிர நீ சொன்னதுக்காக இந்த தண்டனை இல்லைன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நமக்கு என்னங்க புரியுது? அதாவது நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட எப்போவுமே ஆர்கியூ பண்ணுங்கள், சண்டை போடுங்கன்னு சொல்ல வரல. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆர்கியூ பண்ணிங்கன்னா உங்கள் அறிவும் வளரும், நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள் கீழே லெவலில் இருக்கவங்க கூட ஆர்கியூ பண்ணிங்கன்னா உங்கள் மரியாதை மட்டும் இல்லைங்க, உங்கள் அறிவும் மழுங்கி போயிடும். என்ன புரிஞ்சுதா? அதனால் இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ